விழுப்புரம் ஜிஆர்பி தெருவில் வசித்து வந்தவர் ராஜா. இவருக்கு 5 என்கிற மனைவியும் 2 ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளையும் இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் ராஜா தனது மூத்த மகனுடன் விழுப்புரம் அருகே உள்ள ஒரு டாஸ்மாக் கடையில் இயங்கும் கேண்டீனில் வேலை செய்து வந்துள்ளார். கடந்த மாதம் 10ஆம் தேதி வழக்கம் போல இரவு வேலை முடித்துவிட்டு ராஜா கேண்டீனிலே படுத்து உறங்கியுள்ளார். அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்ட தாலுகா போலீசார் காலை 7:30 மணியளவில் டாஸ்மாக் கேண்டீனில் படுத்து உறங்கிய ராஜாவை சந்தேகத்தின் பேரில் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்துள்ளனர். அங்கு வந்த பிறகு ராஜாவை சரமாரியாக தாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் ராஜா 10 மது பாட்டில்களை வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்ததாக ஒரு வழக்கு பதிவு செய்து சொந்த ஜாமீனில் விட்டுள்ளனர் விழுப்புரம் தாலுகா போலீசார். காலை 10:30 மணியளவில் வீட்டிற்கு வந்த ராஜா தொடர்ந்து தன்னை போலீசார் பூட்ஸ் கால்களால் தாக்கியதாகவும் அதனால் நெஞ்சு பகுதியில் அதிகமாக வலி இருப்பதாகவும் தனது மனைவி அஞ்சுவிடம் சொல்லியிருக்கிறார். உடனடியாக அவரை அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். மருத்துவமனையில் மருத்துவர்கள் பரிசோதனை செய்ததில் ராஜா ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். அதன் பிறகு அருகில் உள்ள காவல் நிலையமான மேற்கு காவல் நிலையத்தில் ராஜாவின் மனைவி அஞ்சுவை காவலர்கள் அழைத்து தன் கணவர் வீட்டிலேயே இறந்துவிட்டதாக ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை பெற்றுள்ளனர். அதன் பின்னர் அவசரமாக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ராஜாவின் பிரேதத்தை எடுத்து சென்று 1 மணி நேரத்திற்குள்ளாகவே பிரேத பரிசோதனை செய்திருக்கின்றனர். இதுவெல்லாம் போலீசாரின் தூண்டுதலின் பேரில் நடைபெற்றதாக சந்தேகமடைந்த ராஜாவின் மனைவி நீதிமன்றத்தை நாட முடிவு செய்திருந்தார். இதை அறிந்து கொண்ட போலீசார் ராஜாவின் உடலை எரிக்க வேண்டும் என்று மிரட்டியுள்ளனர். ராஜாவின் மனைவி அஞ்சு உறவினர்கள் ஒப்புதலோடு விழுப்புரம் இடுகாட்டில் ராஜாவின் உடலை புதைத்துள்ளார். பின்னர் மதுரையில் இயங்கி வரும் மக்கள் கண்காணிப்பகத்தை நாடிய ராஜாவின் மனைவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்துள்ளார். அதில் தனது கணவர் சாவில் சந்தேகம் இருப்பதாகவும் காவல் நிலையத்தில் வைத்து கணவரை தாக்கியதால் தான் அவர் உயிரிழந்தார் என அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். அந்த மனுவை விசாரித்த நீதிபதி ராஜாவின் உடலை 8 நாட்களுக்குள் மறுபிரேத பரிசோதனை செய்ய வேண்டும், அதுவும் திருச்சி, மதுரை, நெல்லையில் உள்ள மருத்துவர்கள் கொண்டு பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும், இறந்து 40 நாட்களான நிலையில் உள்ள ராஜாவின் உடலை முழுவதுமாக ஸ்கேன் செய்ய வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் நீதிபதி தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து இன்னும் 8 நாட்களுக்குள் ராஜாவின் உடல் தோண்டப்பட்டு பிரேத பரிசோதனை நடைபெறும். அதன் பிறகு ராஜா போலீசார் அடித்ததால் தான் கொல்லப்பட்டாரா என்கிற உண்மை தெரியவரும். உயிரிழந்த ராஜா உடல் மறுகூராய்வு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தொடங்கியது. மாவட்ட ஆட்சியர் பழனி, விழுப்புரம் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி ராதிகா, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜ் ஆகியோர் முன்னிலையில் மதுரை மற்றும் சென்னை அரசு மருத்துவர்கள் டாக்டர் ராமலிங்கம், சதாசிவம் தலைமையில் உடற்கூராய்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழுப்புரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் மனாசிராஜ்.